இவ இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் ஃபுல்லா இந்த போனே தான் நோண்டிட்டு இருக்கா. எந்நேரமும் சேட் பண்ணிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படி என்னதான் சேட் பண்றா? ஒருவேளை இந்த கிறுக்கு பையன் தினேஷ் கிட்ட தான் பேசிட்டு இருக்காளோ? ஆமா, ஒரே அவன் புராணமா தானே இருக்கு. ஃபாரின்ல இருக்கான், கிளாஸ்மேட், ரொம்ப பிடிக்கும், அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்ட்டு. ஐயோ, இவ பேச பேச எனக்கு அப்படியே எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ ஐயோ, என்ன இவ இப்படி சிரிச்சிட்டு இருக்கா? ஒருவேளை கவிதை ஏதாச்சும் எழுதி அனுப்பி விட்டுருப்பானோ? அனுப்புனாலும் அனுப்பியிருப்பான். டேய், யாரா நீ? நீ மட்டும் என் கையில கிடைச்ச. ஐயோ சூர்யா, உனக்கு என்னடா ஆச்சு? அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். அதனால உனக்கு எதுக்குடா கோவம் வருது? ஆமா, எனக்கு எதுக்கு முதல்ல கோவம் வரணும்? இல்ல இல்ல, எனக்கு கோவம்லாம் வரல. சரி, என் நேரமும் பார்த்து போனையே நோண்டிட்டு இருந்தேன்னா கண்ணு கெட்டு போயிடும்ல. ஆல்ரெடி சோடா புட்டி தான். அதனால ஒரு நல்ல எண்ணத்துல தான் எனக்கு அப்படி கோவம் வருதுன்னு நினைக்கிறேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. எப்ப பார்த்தாலும் இப்படி போனே நோண்டிட்டு இருந்தா கண்ணுக்கு தானே பிரச்சனை. இருந்தாலும் அந்த கிறுக்கு பயலுக்கு வேலையே இருக்காது போல. என் நேரமும் வெண்ணிலாக்கே மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கோம். இதுல வேற கவிதையா எழுதி அப்படியே கொட்டுறானாமே. வாடா வா, என்னைக்காச்சும் நேர்ல மட்டும் வா, உனக்கு எப்படி கொட்டுறேன்னு மட்டும் பாரு. சோடா புட்டி. இருந்தாலும் இவனும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் இங்க ஒருத்தன் அப்பத்துல இருந்து நின்றுட்டு இருக்கேன். அவ பாட்டுக்கு சேட் பண்ணிட்டே இருக்கா பாரு. ஐயோ ஐயோ, நான் வந்ததை கவனிச்சாலா இல்லையான்னு கூட தெரியல. நான் பாட்டுக்கு பைத்தியக்கார மாதிரி புலம்பிட்டு இருக்கேன். இவ பாட்டுக்கு போனை பார்த்து கக்க புக்கான்னு சிரிச்சுட்டு நடக்கா. நமக்கு என்ன, ஹாஸ்பிட்டல் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. பேசாம நம்ம கிளம்ப வேண்டியதுதான். சூர்யா, உன் வேலையை பார்த்துட்டு ஒழுங்கா போடா. போகணும்னு தான் யோசிக்கிறேன். ஆனா என் மனசு இந்த இடத்த விட்டு போக விட மாட்டேங்குதே. என்ன பண்ணலாம்? நான் ஒருவேளை போயிட்டேன்னா இவ இப்படியே தானே இருந்து சேட் பண்ணிட்டே இருப்பா. ஐயோ, விடக்கூடாது. வெண்ணிலா, வெண்ணிலா. ஆ சூர்யா மாமா, என்ன வெண்ணிலா, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ கவனிக்காம போன் நோண்டிட்டே இருக்க. என்னது கூப்பிட்டுட்டே இருந்தீங்களா? ஆமா, நீங்க எப்போ வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. என்ன இவன் என்கிட்ட பேசாம போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா? வெண்ணிலா. ஆ சொல்லுங்க சூர்யா மாமா, ஏதாச்சும் வேணுமா என்ன? இல்ல, அது அது இல்ல. ஏன் டவல் எங்க இருக்கு? நானும் அப்பத்துல இருந்து தேடிட்டு இருக்கேன், காணோம். என்னது டவல காணுமா? ஆ ஆமா வெண்ணிலா, நானும் டவலை காணும் அப்பத்துல இருந்து தேடிட்டே இருக்கேன். ஹாஸ்பிட்டல் போனோம், டைம் ஆயிடுச்சு, ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், அதான் டவலை காணோம். சூர்யா மாமா, என்னாச்சு உங்களுக்கு? மண்டை ஏதாச்சும் குழம்பிருச்சா என்ன? ஆல்ரெடி குளிச்சு ரெடி ஆகி தானே இருக்கீங்க, அப்புறமா என்ன டவல காணும் கேக்குறீங்க? ஐயோ சூர்யா, என்னடா இப்படி உளறிட்டு இருக்க? வெண்ணிலா, அது ஐயோ, இவகிட்ட நான் இப்ப என்னன்னு சொல்லி சமாளிப்பேன். வெண்ணிலா, நான் குளிச்சுட்டேன் தான். இருந்தாலும் ஒரு மாதிரி நசநசன்னு இருக்கு. அதான் திரும்ப ஒருக்கா ஃப்ரெஷ்ஷப் ஆயிடலாம்னு நினைச்சேன். அதான் டவலை காணோம். நீ எதுவும் பாத்தியா? என்னாச்சு இவருக்கு? என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. சூர்யா மாமா, நீங்க எங்க டவல வச்சீங்களோ அங்கதான் இருக்கும். இப்ப என்கிட்ட வந்து கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஓ, ஆமால்ல. இல்ல வெண்ணிலா, டவல் எங்க வச்சேன்னு எனக்கு மறந்துருச்சு. நீ வேற ஏதாச்சும் டவல் இருந்தா எடுத்துக்கூட. சூர்யா மாமா, அந்த டிராயர்ல இன்னொரு ஒயிட் கலர் டவல் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வெண்ணிலா. நான் வேற பைத்தியக்காரன் கணக்கா வளரிக்கிட்டே இருக்கேன். இவன் என்னடானா நான் பேசுறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு திரும்பவும் போனே நோண்ட ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ, எனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருதுன்னே தெரியல. இவன் ஜாலியா போன் நோண்டிட்டு இருக்கா. இதை பார்க்க பார்க்க எனக்கு கோவமா வருது. சிரிச்சுக்கிட்டு வேற இருக்காளே. வெண்ணிலா, ஏன் சோடா புட்டி? என்ன சூர்யா மாமா, அதான் சொல்லிட்டேன்ல டிராயர்ல தான் டவல் இருக்குன்னு. வேற ஏதாச்சும் வேணுமா என்ன? என்ன வெண்ணிலா பண்ணிட்டு இருக்க? இப்படி என்ன நேரமும் போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கண்ணு தெரியல இருந்தானே சோடா புட்டி எடுத்து மாட்டிருக்க. அப்புறமா திரும்பவும் எப்படி போனை பார்த்துட்டு இருந்தா இருக்கிற கண்ணும் அந்தால போயிடும். முதல்ல போனை தூக்கி ஓரமா வச்சுட்டு வேற வேலை இருந்தா போய் பாரு. நான் எங்க எந்நேரமும் ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன். இப்பதான் கொஞ்ச நேரமா சேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் எப்போ பார்த்தாலும் ஃபோன் நோண்டலையே. அதான் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். என் நேரமும் ஒரே போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு வேற ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாரு வெண்ணிலா. இல்ல சூர்யா மாமா, அது எனக்கு வேற எதுவும் வேலை இல்லை, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். எனது வேலை இல்லையா? வெண்ணிலா, அன்னைக்கு நீ எனக்கு கேசரி செஞ்சு தந்தல, அதே மாதிரி எனக்கு செஞ்சு தரியா? கேசரி தானே, ஈவினிங்கா செஞ்சு வைக்கிறேன் சூர்யா மாமா. எனது ஈவினிங்கா செஞ்சு தருவாளா? ஐயோ, இவளை இப்ப என்ன பண்றது? ஏ தினேஷ், என்ன சொல்ற? உண்மையாவே வா. என்ன இவ இவ்வளவு நேரம் சேட் பண்ணிட்டு இருந்தா இப்ப திடீர்னு வாய்ஸ் மெசேஜ் பண்றா? இவகிட்ட கேட்கலாமா இல்ல வேண்டாமா? சூர்யா, இப்படியே விட்டா இவன் நைட்டு வேற இப்படியே சேட் பண்ணிக்கிட்டே இருப்பா. இதை எப்படியாச்சும் களைச்சு விடணும். வெண்ணிலா, போன்ல ஏதாச்சும் ரீல்ஸ் எதுவும் பாக்குறியா என்ன? இல்ல சூர்யா மாமா, ஏன் என்னாச்சு? இல்ல வெண்ணிலா, போனே பார்த்து அப்படியே கக்கு புக்கான்னு சிரிச்சிட்டு இருக்கியே, அதனாலதான் கேட்டேன்.
சூர்யா மாமா, நான் ரீல்ஸ் எல்லாம் எதுவும் பார்க்கல. நான் தான் சொன்னல, என் ஸ்கூல் ஃப்ரெண்டு தினேஷ் அவன்கிட்ட தான் சேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, நினைச்சேன் அந்த பைத்தியக்காரங்கிட்ட தான் பேசிட்டு இருப்பேன்னு. சூர்யா மாமா, ஏதாச்சும் சொன்னீங்களா என்ன? அது இல்ல வெண்ணிலா, இல்ல. என்ன திடீர்னு காலையிலேயே தினேஷ்க்கு வேலை எதுவும் இல்லையா என்ன? இல்ல சூர்யா மாமா, அவன் ஒர்க்ல தான் இருக்கான். இருந்தாலும் எனக்கு எப்பவுமே சேட் பண்ணிட்டே தான் இருப்பான். அவன் இன்னும் 2 நாள்ல ஊருக்கு வரானா, அதான் என்ன மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இருந்தான். என்னது 2 நாள்ல ஊருக்கு வரானா? ஆமா சூர்யா மாமா, நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, பொங்கல் முடிஞ்சதும் ஊருக்கு வரேன்னு சொல்லியிருந்தான்னு. அதான் இன்னும் 2 நாள்ல வர போறானா. ஐயோ, போன்லயே இவன் அவ்வளோ தாங்க முடியல. இதுல நேர்ல வேற வந்து கிளிக்க போறானா? சூர்யா மாமா, இவங்கிட்ட பேசினா டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. பேசிக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்ல, நடுவுல கவிதையே அனுப்பிட்டு இருக்கான். செம்ம ஜாலியா போகுது. என்னது ஜாலியா போதா? ஆமா சூர்யா மாமா, நல்லா ஜாலியா பேசுறான். 2 நாள்ல நேர்ல வேற மீட் பண்ண வரேன்னு சொல்றான். அதான் எங்க போலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். என்னது எங்க போலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா சூர்யா மாமா. சரி வெண்ணிலா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சரி சூர்யா மாமா. அப்ப கூட அந்த போனை கீழே வைக்கிறாளான்னு பாரு, கையிலேயே தான் வச்சிட்டு இருக்கா. சூர்யா மாமா, நீங்க இன்னும் கிளம்பலையா? இல்ல வெண்ணிலா, கிளம்பணும். சரி, பாய் சூர்யா மாமா. சரி வெண்ணிலா, உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ நேட்டிவே வரேன் தெரியுமா? ஏ தினேஷ், சும்மா ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காத, போய் தானே சொல்ற. ஏய் ஸ்வீட்டி, உண்மையை தாண்டி சொல்றேன். என்னது ஸ்வீட்டியா? அட விளங்காதவனே, அவன் ஸ்வீட்டி ஸ்வீட்டின்னு சொல்றான், இவன் பல்ல காமிச்சிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அபி, இப்பெல்லாம் நீ சூப்பரா காஃபி போடுறடி, சூப்பரா காஃபி போடுற. ஃபர்ஸ்ட் எல்லாம் காஃபியை போட தெரியாது, இப்போ நீ அல்டிமேட்டா காஃபி போடுறியடி. பரவாயில்ல, நீ தேறிட்ட அபி. இதுக்கப்புறம் நீ சமையல்ல ஒரு பெரிய ஆளா வர போற பாரு. என் சமையலை குறை சொன்ன எல்லாருமே மூக்கு மேல விரல வச்சு பார்ப்பாங்க. முக்கியமா அந்த சக்தியும் கார்த்திக் ப்ரோவும் நான் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு என்ன புகழோன்னு புகழ போறாங்க. காஃபியை இவ்வளோ அல்டிமேட்டா போடுறேன், இதுக்கப்புறம் பிரியாணிலாம் சொல்லவா வேணும்? சும்மா அப்படியே கிளின்னு அப்படியே கிழிச்சு தள்ளிட மாட்டேன். என்னாச்சு இந்த பிள்ளைக்கு? இந்த பிள்ளை என் வீட்டுக்கு வரும்போது நல்லா தானே இருந்து, இப்ப என்ன தனியா நின்று பேசிட்டு இருக்கு? ஏமாடி அபி? மாமா, நீங்க என்ன இந்த பக்கம்? இன்னும் இல்லம்மா, தண்ணி குடிச்சிட்டு போலான்னு இங்க வந்தேன். நீ என்னடானா தனியா நின்று பேசிட்டு இருக்க. சரி, அதான் என்ன எதுன்னு கேட்கலான்ட்டு வந்தேன். தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தீங்களா? அப்ப நீங்க காஃபி குடிக்கிறீங்களா? என்னது காஃபியா? ஆமா மாமா, நான் தான் காஃபி போட்டேன். என்ன ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். நான் வேணா உங்களுக்கு தரவா? என்னம்மா சொல்ற? நீ காஃபி போட்டியா? காஃபி குடிக்கிற மாதிரி இருக்குமா? என்ன மாமா, நீங்களும் என்ன கலாய்க்கிறீங்களா என்ன? அதெல்லாம் குடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, நான் கூட குடிச்சிட்டு தான் இருக்கேன். சும்மா அல்டிமேட்டா இருக்கு. இல்லம்மா, நானும் கேள்விப்பட்டேன். நீ எப்படிலாம் சமைக்கிற, என்னென்ன பண்றேன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் கேக்குறேன். நீ போட்ட காஃபியை குடிச்சு மாமாக்கு எதுவும் ஆயிராதுல்ல? என்ன மாமா இப்படிலாம் கேக்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. இங்க பாருங்க, நானே குடிச்சிட்டு தான் இருக்கேன். அப்புறம் ஏதோ கேள்விப்பட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் நம்பாதீங்க. சும்மா 100 பேர் 100 விதமா பேசதான் செய்வாங்க. அதெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியுமா? முக்கியமா இந்த அபியை பத்தி யாராச்சும் சொன்னாங்கன்னா அதெல்லாம் காதலே வாங்கிக்காதீங்க. எல்லாம் பொய். பூரா பயலுங்களும் பொறாமையிலே தெரியுதுங்க. எம்மாடி, நல்லா பேசுறமா, நல்லா பேசுற. அப்படியா? சரி, காஃபி குடிக்கிறீங்களா? சரி குடுமா. என் மருமக ஆசைப்பட்டு கேட்டா, குடிக்காம இருந்தா நல்லா இருக்குமா? குடு. மாமா, இந்தாங்க, குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. காஃபி சூடு அதிகமா தான் இருக்கு. சரிம்மா. ஐயோ, என்ன இது? காஃபின்னு சொல்லிட்டு இந்த புள்ள வேற எதையும் தந்துட்டு போல. அங்கிள், பொறுமையா குடிங்க. என்ன அங்கிள், அவ்வளவு டேஸ்டா இருக்கா என்ன? இவ்வளவு வேகமா குடிக்கிறீங்க? என்னது டேஸ்டா இருக்கா? என்னம்மா இது, காஃபியா இல்ல டீயா? அங்கிள், நான் தான் அப்பவே சொன்னல, இது காஃபி தான். நீங்க என்ன டீயான்னு கேக்குறீங்க? ஓ, ஒருவேளை நான் போட்ட காஃபி டீ மாதிரி இருக்கா என்ன? மண்ணு மாதிரி இருக்கு, வாயில வைக்க முடியல. இந்த புள்ள இந்த காஃபியை எப்படி குடிக்குது? அங்கிள், என்ன அங்கிள், மனசுக்குள்ள என்ன புகழ்ந்துட்டு இருக்கீங்க என்ன? அங்கிள், அதுக்குள்ள குடிச்சு முடிச்சிட்டீங்களா? என்ன கொஞ்சம் காஃபி இருக்கு, கொடுக்கவா? ஐயோ, இன்னும் கொஞ்சம் இருக்கா? வேண்டாம் தாய், வேண்டாம். என்ன மாமா, அதான் நல்லா இருக்குல்ல, இருங்க தரேன். ஐயோ, வேண்டாம், வேண்டாமா, வேண்டாம். ஜமாடி, உனக்கு உண்மையாவே காஃபி போட தெரியும் தானா? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? காஃபி எப்படி இருந்து? சூப்பரா இருந்தல. அப்புறமா என்ன காஃபி போட தெரியுமான்னு கேக்குறீங்க?
என்னம்மா நீ இப்படி போட்டு வச்சிருக்க? வாயில வைக்க முடியல தெரியுமாமா? முதல்ல இது காஃபியா டீயானே தெரியலமா. அங்கிள் இல்லம்மா, நானும் உன்கிட்ட சொல்லக்கூடாது, உன் மனசு ரொம்ப கஷ்டப்படும் நினைச்சேன். நீ வேற வாய்க்கு வாய்க்கு நான் போட்ட காஃபி நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டே இருந்தியா? எனக்கு கொடுத்த மாதிரி வேற யாருக்கும் கொடுத்து ஏதாச்சும் உயிர் சேதாரம் ஆயிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம்லாமா. அதான் உன்கிட்ட சொல்றேம்மா. வாயில வைக்க முடியலமா. மாமா எம்மாடி, வேண்டாமா, வேண்டாம். உனக்கு இதுக்கப்புறம் காஃபி ஏதாவது வேணா கூட என்கிட்ட கேளு, நானே உனக்காக போட்டு தரேன். ஆனா தயவு செஞ்சு நீ மட்டும் காஃபி போட வந்துடாதமா தாயி. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? அப்ப உண்மையாவே நல்லா இல்லையா? எம்மாடி, இதெல்லாம் ஒரு காஃபியாமா? இதெல்லாம் ஒரு காஃபியா? வாயில வைக்க முடியலமா. உனக்கு வேணா சொல்லு, காஃபியோ டீயோ மாமாவே உனக்கு போட்டு தரேன். நானும் இந்த காஃபியை தானே குடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தானே இருக்கு. உங்களுக்கு மட்டும் ஏன் நல்லா இல்ல? அதாம்மா எனக்கும் தெரியல, நீ எப்படிதான் இந்த காஃபியை குடிக்கிறியோ எனக்கே ஒண்ணுமே புரியல. ஆமா, உங்களுக்கு காஃபி டீ எல்லாம் போட தெரியுமா என்ன? காஃபி டீ எல்லாம் நல்லாவே போடுவோம்மா. ரொம்ப நல்லா இல்லைனாலும் ஒன்னு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்லாமே போடுவேன். நான் வேணா உனக்கு காஃபி போட்டு தரவா? என்னது, நீங்க நீங்க எனக்கு காஃபி போட்டு தர போறீங்களா? ஆமாமா, முதல்ல அந்த கப்பை தூக்கி தூர வை. அந்த காஃபியை நீ எப்படிதான் குடிச்சிட்டு இருக்கியோ தெரியல. இரு, மாமாவே உனக்கு காஃபி போட்டு தரேன். இல்ல பரவாயில்ல, வேண்டாம். அட என்னம்மா நீ, இருமா நானே போட்டு தரேன். நீ இந்த சைடு வாமா, நானே போட்டு தரேன். சரி மாமா. காஃபி தூள் அந்த ரோல இருக்கு பாருங்க. சரிம்மா, நான் எடுத்துக்கிறேன். அப்ப உண்மையாவே நான் போட்ட காஃபி நல்லா இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் நல்லா இருந்தது? நல்லா தானே இருந்தது. நான் குடிக்க தானே செஞ்சேன். ஆனா அங்கிள் என்னடானா நல்லாவே இல்லைன்றாரு. என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரியல. ஆக மொத்தம் இந்த ஜென்மத்துக்குள்ள சமைக்க கத்துக்க மாட்டேன் போலயே. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த கொடுமை எந்த வீட்லயாச்சும் நடக்குமா? அத்தை, ஏண்டி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? வீட்டுக்கு பெரிய மனுஷன், அந்த மனுஷனை என்ன வேடி வாங்கிட்டு இருக்க? என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஐயோ அத்தை, சீ வாய மூடு. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னங்க இந்த வேலை? மீனாட்சி, இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? எதுக்கு கத்திட்டு இருக்கனா? ஏங்க நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இவ சொகுசாங்க நின்னுட்டு இருக்கா, நீங்க காஃபி போட்டு இருக்கீங்க. என்னங்க நடக்குது? ஏண்டி உனக்குலாம் அறிவே இல்ல? வீட்டுக்கு பெரிய மனுஷனை இப்படி கிச்சன்ல காஃபி போட வச்சிருக்க. கொஞ்சம் பார்த்தா அறிவு இருக்காடி? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே ஆரஞ்சு அதால கழுத்தை நெரிச்சு கொன்னலாம் போல இருக்கு. மீனாட்சி, இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? ஏங்க நான் ஒன்னும் தேவையில்லாம கத்தல. இந்த வீட்ல ஒண்ணுக்கு 3 வேலைக்காரிங்க இருக்காளுங்க. 3 பேர் இருந்தும் நீங்க கிச்சன்ல வந்து காஃபி போடுறீங்க. என்னங்க இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? மீனாட்சி, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசின பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். என்ன சொன்ன? 3 வேலைக்காரியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? 3 இந்த வீட்டு மருமகளுங்க. சும்மா வேலைக்காரி அது இதுன்னு சொன்ன பல்ல உடைச்சிருவான் உடைச்சி. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா, நான் தான் காஃபி போட்டேன். என் மருமகளுக்கு போட்டு கொடுக்கறதுக்காக தான் காஃபி போட்டுட்டு இருக்கேன். அதனால என்ன பிரச்சனை உனக்கு? என்னங்க சொல்றீங்க? கேவலம் இவளுக்கு நீங்க காஃபி போட்டு கொடுக்குறீங்களா? மீனாட்சி, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஆமா, நான் என் மருமகளுக்கு தான் காஃபி போட்டு கொடுக்குறேன். இப்போ உனக்கு அதனால என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். ஆண்டி, அவர்தான் பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்காருன்னா நீ அவரை காஃபி போட விட்டு வேடிக்கை அடி பார்த்துட்டு இருக்க. அம்மாடி, நீ காஃபியை குடிமா. அவ சும்மா ஏதாச்சும் கத்திட்டு போட்டோம், அவ கிடக்குறா. அவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு. மாமா அது நீ குடிமா. இது குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்த மனுஷனுக்கு புத்தி ஏதாவது கலண்டு போச்சா? என்ன பண்ணிட்டு இருக்காரு இவரு? ஏங்க என்னம்மா கத்தி கத்தி பிபி எகிற போது கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு தான் இருறேன். ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் நியாயமா இருக்கா? போய் போய் இவளுக்கு நீங்க காஃபி போட்டு கொடுக்குறீங்க. வெளிய சொன்னா வெக்க கேடு. நானும் தான் இந்த வீட்ல இத்தனை வருஷமா இருக்கேன். எனக்கு ஒரு நாளாச்சும் நீங்க காஃபி போட்டு கொடுத்துருக்கீங்களா? இப்போ உனக்கு என்னதாமா பிரச்சனை? என் மருமகளுக்கு காஃபி போட்டு கொடுத்தது பிரச்சனையா, இல்லனா உனக்கு காஃபி போட்டு தரலங்கிறது பிரச்சனையா? ஏங்க நீங்க எதுக்குங்க இப்ப கிச்சன் உள்ள வந்து காஃபி போடணும்? அதுவும் இவளுக்காக? மீனாட்சி, இந்த வீட்ல 3 மருமகளுங்க இருக்காங்க. 3 பேரையும் நான் மருமகளா பாக்கல, என் மகளா தான் பாக்குறேன். அதனால 3 பேருக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேன். உனக்கு அதுல இப்ப என்ன பிரச்சனை? சொன்ன மாதிரி என்னால இருக்க முடியாது மீனாட்சி. என் 3 மருமகளுக்கும் நான் நல்ல மாமனாராவும் ஒரு நல்ல அப்பாவாவும் நடந்துக்கிறேன். சரியா? வேற ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு, சும்மா இங்க நின்று கத்திட்டு இருக்காத. இந்த மனுஷனுக்கு அறிவே இல்ல. புத்தி ஏதாச்சும் கலண்டு போய் அலையுதா என்னன்னு தெரியல. நமக்குன்னு வந்து சேருது பாருங்க. பெத்ததுங்க தான் அவ்வளவும் பொண்டாட்டி பின்னாடி போய் தொலைதுங்கன்னா, இந்த ஆள் என்னடானா மருமக மகன்னு கதை விட்டுட்டு இருக்காரு. என்னமோ பண்ணி தொலைங்க. செமாடி, நீ காஃபியை குடிமா. அவ ஏதாச்சும் பைத்திய மாதிரி இப்படிதான் பேசிட்டு போவா. அது எதுவும் மனசுல வச்சுக்காத. தேங்க்ஸ் அங்கிள். என்னம்மா நீ முதல்ல காஃபியை குடி. இந்த காஃபி எப்படி இருக்குன்னு குடிச்சிட்டு சொல்லு பார்க்கலாம்.
அங்கிள் நீங்கள் பேசினதை கேட்டதும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எங்கள் அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. எனக்கு எங்கள் அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இப்போ பேசினதை கேட்டப்போ உங்கள் ரூபத்தில் எங்கள் அப்பாவை தான் நான் பார்க்குறேன். ஆமாடி, கவலைப்படாதம்மா. அதான் உனக்கு அப்பாவா நான் இருக்கேன்ல, கவலைப்படாத. காஃபியை குடி. தேங்க்ஸ் அங்கிள். ச்சே, எந்த வீட்லயாச்சும் இந்த கொடுமை நடக்குமா? ஆனால் இந்த வீட்டில் தான்ப்பா ஒன்று ஒன்றா புதுசு புதுசாக நடக்குது. ச்சே, மாமனாரு மருமவளுக்கு காஃபி போட்டு கொடுக்காரு. ஏன் அந்த கழுவிக்கு போட்டு குடிக்க தெரியாதா என்ன? இந்த கருமத்தெல்லாம் பார்த்து தொலைய வேண்டியதா இருக்கு. என்னாச்சு இவங்களுக்கு? இவ்வளோ கோவமா மூஞ்சி வச்சுட்டு ஏதோ முணங்கிட்டே போயிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்? எல்லாம் இந்த மனுஷனை சொல்லணும். எல்லாம் இவர் கொடுக்குற இடம் தான். இவர் இப்படி தலையில தூக்கி வச்சுட்டாடுனா அவளுங்க மண்டையில நல்லா மிளகாரை பாருங்க. ரொம்ப சூடா இருக்காங்க போலயே. என்ன நடந்திருக்கணும் தான் ஒன்றும் புரியல. அத்தை, ஐயோ அம்மா, அத்தை பார்த்து. அத்தை, உங்களுக்கு எதுவும் அடிப்படல? இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சரிங்க அத்தை, பார்த்து கவனமா போங்க. சரி. இவ கீழே விழ பார்த்தா மருமகக்காரி ஓடி வந்து பிடிக்கிறா. இந்த மீனாட்சி எதுவும் சொல்லாம அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. நான் கூட இந்த மீனாட்சி ஏதாச்சும் திட்டுவா, இவ திட்டு வாங்கிட்டு போவான்னு நினைச்சா அவ எதுவும் சொல்லாம சைலண்டா போறா. ஒருவேளை மருமக மேல பாசம் வந்துருமோ? இல்ல, வரக்கூடாது, வரவும் விடக்கூடாது. இப்படியே போயிட்டு இருந்து நிலைமை நம்ம கையை மீறி போயிடும். மீனாட்சி என் கைக்குள்ள இருக்கணும். அப்பதான் நான் சொல்றபடி அவ ஆடுவா. இல்லைன்னா அவ்வளோதான். நீங்க எல்லாரும் எப்படி நிம்மதியா இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். அங்கிள், காஃபி நல்லா இருக்கு, சூப்பரா போட்டிருக்கீங்க. அம்மாடி, உண்மையதான் சொல்றியா? ஆமா அங்கிள், நான் தான் ரொம்ப டேஸ்டா காஃபி போடுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க சூப்பராவே போட்டிருக்கீங்க. அம்மாடி, நீ போட்டதெல்லாம் காஃபின்னு மட்டும் சொல்லிடாதம்மா. அங்கிள், இல்லம்மா, சும்மா தான் சொன்னேன். நீ காஃபி குடி. சரி அங்கிள், உண்மையாவே சூப்பரா காஃபி போட்டிருக்கீங்க. சரிம்மா. அங்கிள், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுமா, எதுவா இருந்தாலும் கேளு. அங்கிள், நீங்க எங்க எல்லார்கிட்டயுமே நல்லா பாசமா இருக்கீங்க. வெளியே மற்றவங்க கிட்ட கூட பாசமா பேசுறீங்க. ஆனா சக்தி விஷயத்துல மட்டும் ஏன் மாமா நீங்க இப்படி இருக்கீங்க? அம்மாடி, தயவு செஞ்சு அதை பொறுக்கை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதம்மா. அங்கிள், நீங்க எதுக்கு இப்ப அவன் மேல இவ்வளவு கோவப்படுறீங்க? அவனும் உங்க பையன் தானே. இந்த பாருமா, அவன் எனக்கு பையனும் கிடையாது, நான் அவனுக்கு அப்பனும் கிடையாது. என்ன அங்கிள் இப்படி பேசுறீங்க? அவன் உங்க பையன் கிடையாதுன்னா அப்ப நான் மட்டும் உங்களுக்கு எப்படி மருமகளா இருக்க முடியும்? அம்மாடி, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டா நான் என்னம்மா பதில் சொல்றது? நீ எப்பவும் இந்த வீட்டு மருமக தான். அதுக்குன்னு அவன் பண்ற தப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுமா. அங்கிள், நீங்க கண்டிப்பா அவனை ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. நானும் ஆரம்பத்துல அவன் தப்பு பண்றான்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் பண்ற ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒரு நியாயம் இருக்கு அங்கிள். அது உங்களுக்கு போக போக புரியும். இந்த பாருமா, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நீ அவனை மட்டும் நம்பவே நம்பாத. எனக்கு உன் வாழ்க்கையை நினைச்சுதாமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொறுக்கி உன் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டானே நினைச்சுதாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை அங்கிள், அவன் முன்ன மாதிரி இல்லை. இப்போல்லாம் அடிதடிக்கெல்லாம் போகிறதே இல்லை. ஏதோ அவன் கெட்ட நேரம் அவனை இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுடுச்சு. அவன் நல்ல வேலைக்கு போகிறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். கண்டிப்பாக அவன் நல்ல வேலைக்கு போவான் அங்கிள். அவன் நல்ல வேலைக்கு போனா எனக்கும் சந்தோஷம் தாமா. ஆனா அந்த பொறுக்கி போக மாட்டான். நம்ம என்னதான் திட்டி என்னதான் சொன்னாலும் மண்டைய ஆட்டுவானே தவிர திரும்பவும் அவன் அதே தான் பண்ணுவான். இல்லை அங்கிள், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் கூடிய சீக்கிரம் அவனை புரிஞ்சுப்பீங்க. நான் இப்பவும் சொல்றேன், அவனை மட்டும் நீ நம்பாதமா. அவனை நம்பி நம்பி ஏமாந்து போனதுதான் மிச்சம். நான் ஏற்கனவே எத்தனையோ தடவை அவன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி யாரு பிரச்சனைக்கும் போகாத, எந்த வம்புக்கும் போகாதன்னு. என்கிட்ட சரி சரின்னு தலையாட்டிட்டு உடனே அங்க வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில தான் நிற்பான். எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் தான் மொத ஆளா போய் நிற்கிறான். அவெல்லாம் உருப்படவே மாட்டாமா, உருப்படவே மாட்டான், திருந்தவும் மாட்டான். இல்லை அங்கிள், எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக அவன் நல்ல வேலைக்கு போவான் அங்கிள், இதெல்லாம் விட்டுட்டு. என்னமோ சொல்றமா, நல்லது நடந்தா சந்தோஷம்தான். ஆனா அவன் இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டான். அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அவனை பத்தி உனக்கு தெரியாதுமா. தெரிஞ்சா நீ இப்படிலாம் அவனை நம்பிட்டு இருக்க மாட்டேன். இல்லை அங்கிள், அவனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். என்னம்மா சொல்ற? ஆமாம் அங்கிள், எனக்கு அவனை பற்றி எல்லாமே தெரியும். அவன் பாஸ்டில் என்ன நடந்ததுன்னு எல்லாம் எனக்கு தெரியும் அங்கிள். எல்லாம் தெரிஞ்சுமாமா இன்னும் நீ நம்பிட்டு இருக்க அவன் திருந்துவான், நல்ல வேலைக்கு போவான்னு? எனக்கு எல்லாமே தெரிஞ்சதுனால தான் நான் நம்பிக்கையோடு இருக்கேன் அங்கிள். அவன் நல்ல வேலைக்கு போவான், நல்லபடியாக வருவான்னு. எம்மாடி,
நீ பேசுறதெல்லாம் எனக்கு முட்டாள்தனமா இருக்குமா, முட்டாள்தனமா இருக்கு. இல்ல அங்கிள், இப்போ வேணா உங்களுக்கு முட்டாள்தனமா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் அவனை புரிஞ்சுப்பீங்க. அட போமா, அவன் இன்னைக்கு திருந்துவான் நாளைக்கு திருந்துவான், அவன் மேல நம்பிக்கை வச்சு வச்சு ஏமாந்து போனது மட்டும்தான் மிச்சம். இதுக்கப்புறம் எனக்கு நல்லா தெரியும், அவன் திருந்தவும் மாட்டான், அவன் இதுக்கப்புறம் முன்னேறவும் மாட்டான். இப்படியே கடைசி வரைந்து அடித்தடி வம்புன்னு தான் சுத்திட்டு இருக்க போறான். இல்ல அங்கிள், நீங்க இப்போ வேணும்னா அவன் என் பையன் இல்லைன்னு நீங்க சொல்லலாம், ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சக்தி என் பையன்னு நீங்க உங்க வாயால சொல்ல தான் போறீங்க. என்னமோ சொல்ற, உன்னை பார்த்தா எனக்கு உண்மையாவே பாவமாதாமா இருக்கு. அந்த பொறுக்கிய நம்பிட்டு இருக்கா பாத்தியா, அவன் கண்டிப்பா உன் நம்பிக்கைக்கு தகுந்த ஆள் இல்லம்மா. அவன் கண்டிப்பா ஒரு நாள் ஏமாத்திட்டு தான் போறான். அவன் அந்த அடிதடியை விட்டு வெளியே வர போறதும் இல்ல, அவன் திருந்தி ஒழுங்கா வாழ போறதும் இல்ல. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். சரிங்க அங்கிள். அங்கிள், நீங்க சக்தியை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் அவன் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்.